ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவலும் தேங்காயும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையை வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடாயில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துருங்க. அதோட நம்ம வந்து அரைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மொறுமொறுப்பு இருக்கும்போது தான் அரைக்க முடியும். அதனால் இது வதங்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சுருண்டு வந்தது மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தெரியும் பார்க்கும்போதே. நம்ம அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தேங்காயை நான் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி எதுவும் இல்லாமல் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் மாற்றிக்கிறோங்க. இதை போட்டு நல்லா 2 சுற்று நல்லா விடுங்க. நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வரட்டும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக எல்லா மாவும் இருக்கும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நான் வந்து நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கருகு விடாமல் ஓரளவுக்கு நார்மலாக பார்த்து வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம வந்து கடாயில் சேர்த்துருங்க. நான் அதே கடாயில் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கோம், அதனால் நல்லா வதக்கணுங்கிறது கிடையாது. இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். பால் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு பால் மட்டும் போதுன்னா எக்ஸ்ட்ரா 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நம்ம வந்து கிண்டி எடுக்கணும். நம்ம கொஞ்சம் டைம் ஆனக்கூட அது வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சு அது மாதிரி கீழே நமக்கு வந்து பிடிக்கக்கூடாது. நல்லா அந்த கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கிண்ணதுக்கப்புறமா சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எடுத்த கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து இது கூட சேர்க்கும்போது அது நமக்கு வந்து இலகி கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். அதில் நம்ம நல்லா அந்த கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை நான் வந்து இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதே மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த அவல் மாவு தேங்காய் இதெல்லாம் எதுவுமே தனித்தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதனால் நெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம நிறைய மாவு எடுத்தோம்னா நம்ம அதையும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே சேர்த்து ஏலக்காயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க. நச்சே சேர்த்துக்கலாம். பொடி இருந்தால் பொடி சேர்த்துக்கிறீங்க, அப்படிலாம் நச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிடலாம். அதுக்கு வந்து அந்த தட்டில் வந்து லைட்டாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து அடி பிடிக்காமல் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக நம்ம கையில் வந்து கிடைக்கும். அதனால் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவையும் நான் வந்து அது கூட சேர்த்துறேன். தேங்காயும் அவளையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனா தான் நமக்கு வந்து அந்த கெட்டியாக கிடைக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நம்ம எந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நமக்கு வந்து தேவையோ அது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முந்திரி பருப்பு வைக்கிறேன். முந்திரி பருப்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நீங்களும் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.